வருஷத்துல நிறைய நாள் தண்ணீரில் மூழ்கி இருக்க முருகன் கோவில் பத்தி தெரியுமா? பொதுவாக முருகன் கோவில் மலை மேல தான் இருக்கும். ஆனா திருநெல்வேலியில இருக்க தாமிரபரணி ஆற்றி நடுவே இருக்கிறதா குறுக்குத்துறை முருகன் கோவில். இந்த கோவில் இது வரைக்கும் கட்டுக்கடங்காத வெள்ளத்தை பல நூறு வருஷமா பார்த்திருக்கு. ஆனா அதையெல்லாம் தாண்டி தாமிரபரணி ஆற்றி நடுவே கம்பீரமா நிக்குது. இந்த கோவில் பெரும்பாலும் மழைக்காலங்களில் தண்ணீரில் மூழ்கி தான் இருக்கும். இந்த ஆத்தோட கரையில இருந்த கல்பாறைகள் தெய்வ திருவுருவங்களை செய்வதற்கு ஏற்றதாக இருந்திருக்கு. திருச்செந்தூர் முருகன் மூலவர் சிலை இந்த கல்லுல தான் செய்ததா நம்பப்படுது. அப்படி திருச்செந்தூர் முருகனை உருவாக்கிய சிற்பி மற்றொரு முருகன் திருவுருவ சிலையை செய்ய நினைத்து இங்க இருந்த கல்பாறை ஒன்றில் வள்ளி தெய்வானை உடன் கூடிய முருகனோட திருவுருவத்தை செதுக்கிறாரு. ஆற்றுக்கு நீராட வந்தவர்கள் பலரும் இந்த முருகனை வழிபட ஆரம்பிச்சிருக்காங்க. பின்னர் சிறிது சிறிதாக திருப்பணிகள் மேற்கொள்ளப்பட்டு அந்த பாறையை ஒட்டி சிறிய கோவில் கட்டப்பட்டது. இந்த குறுக்குத்துறை முருகன் கோவில் கிட்டத்தட்ட 300 ஆண்டுகள் பழமையானது அப்படின்னு நம்பப்படுது.